இங்கே ஒரு கும்பல் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 வருஷம் பழமையான ஒரு மம்மியை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த மம்மியை திறக்கலான்னு போகும்போது அங்கே இருக்க சைடில் எழுதியிருக்க குறிப்பை படிக்கிறாங்க. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சீன நாட்டு முதல் இளவரசியும் அவங்க ஒரு அரக்க இளவரசியும் அவங்க யாராவது தொட்டாங்கன்னா போதும் அவங்க எல்லாருமே செத்துருவாங்க. அது மட்டும் இல்லை அவங்க இதுக்கு முன்னாடி வாழ்ந்து இருக்கும்போது அவங்க யாரெல்லாம் தோறாங்களோ அவங்க எல்லாருமே இறந்துருவாங்களாம். இதை படித்தவங்க எல்லாருக்குமே ரொம்பவும் பயமாக இருக்குது. யார் திறங்கன்னு தெரியல. அதுக்கப்புறமா திறக்கிறாங்க அந்த மம்மியை. திறந்தா அங்கே உள்ள அந்த சின்ன நாட்டை இளவரசி அழகாக தான் இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் அழுகியும் போகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அழுகி போனோடனே அந்த கும்பலில் ஒரு 2 பேரை தூக்குறாங்க. தூக்கினோடனே திடீர்னு அவங்க ஏந்துடுறாங்க. ஏந்ததுக்கு அப்புறமா அந்த தூக்குனாங்களே அதில் ஒருத்தனோட கையை அழுகி போன பார்த்துக்கு அவன் கொஞ்சம் கொஞ்சமாக ஜாம்பியாக மாறிடுறான். அதுக்கப்புறமா இன்னொருத்தன் தூக்குனால அவன் துப்பாக்கி வச்சிருந்தால அந்த துப்பாக்கி வச்சு அவனும் ஜாம்பியாக மாறி கண்டபடி சுட ஆரம்பிச்சிடறான். அதில் ஒருத்தன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அவன் கையில் வச்சிருந்த ஒரு கொரடாவை எடுத்து அந்த கை விரலை பாதி விரலை கட் பண்ணுறான்.